கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் அந்த 15வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி அதை தருவேன் என்று சொன்னார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் என்று சொன்னார். உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் அதை தருவேன் என்று சொன்னார். ஆனால் அதுக்கு முந்தின பகுதியில் சொல்கிறார், இருக்கிற இடத்துலேருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கு நோக்கி பார் என்று சொல்கிறார். அப்போ உண்மையாகவே இந்த நாட்களில் நாம் பார்க்குற இந்த பூமியை, இந்த தேசத்தை அவர் நமக்கு சொந்தமாக்கி தருகிறவர். ஆனால் சொல்ல, நீ கண்களை ஏறெடுத்து பார் என்று சொல்கிறார். இருக்கிற இடத்திலிருந்து நோக்கி பார் என்று சொல்கிறார். அதாவது நம்முடைய பார்வையானது, நம்முடைய எதிர்பார்ப்பானது ஒரு தரிசனத்தோடு இருக்கணும். ஒரு தரிசனம் நமக்குள் இருக்கணும். ஒரு தரிசனத்தோடு, தேவன் மேலே ஒரு நம்பிக்கையோடு, ஒரு விசுவாசத்தோடு எதிர்பார்க்கிற எந்த ஒரு காரியத்தையும் தேவன் அதை நமக்கு தர அவர் வல்லமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிக்கும் தர அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அதை தொடர்ந்து நம்ம கீழே 17 வாசிக்கும் பொழுது, நீ எழுந்து தேசத்தின் நீளம் அகலம் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன்னு சொல்லுகிறார். அப்போ ஒரு தரிசனத்தோடு நீ நடக்கணும்னு சொல்கிறார். ஒரு தரிசனத்தோடு, ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு தேவன் மேலே விசுவாசத்தோடு கூட நம்ம நடக்கும் பொழுது தேவன் அதை நமக்கு சொந்தமாக்கி தர அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். உண்மையாகவே இந்த நாட்களில் நமக்கு ஒரு தரிசனம் வேண்டும். உங்களுக்கு ஒரு தரிசனம், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். கர்த்தர் நிச்சயமாகவே இதை எனக்கு தருவாருங்கிற ஒரு தரிசனத்தோடு, ஒரு எதிர்பார்ப்போடு கூட நாம் காணப்படும் பொழுது தேவன் நிச்சயமாக இந்த காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கிரியை செய்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலையும் அவர் கிரியை செய்வார். ஒரு தரிசனத்தோடு, ஒரு எதிர்பார்ப்போடு, தேவன் மேலே நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு கூட காணப்படுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் ஒரு பெரிதான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.